அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் சீக்வென்சிங் ப்ராப்ளம். சரி, இதனுடைய ஒரு அறிமுகம் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது எந்த லைன்ல நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வேலையை ஆரம்பிச்சா ஒரே ஒரு டைம் நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 2-3 வேலை இருக்குது. எந்த வேலையை எப்படி செய்யணும், எது முன்ன செய்யணும், எது பின்ன செய்யணும் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஒரு மாவரைகிற மிஷின் இருக்கு, ரைஸ் மில்ல மிளகா மிஷின் இருக்கும், அப்புறம் அரிசி மிஷின் இருக்கு, இதெல்லாம் இருக்குது. அப்போ எந்த வேலை எந்த இயந்திரத்தில் கொடுத்தா நமக்கு டக்குன்னு வேலையை முடிக்க முடியும், அது மாதிரிலாம் நமக்கு நிறைய சிந்தனை வரும். அந்த மாதிரி பண்ணும்போது வரிசைப்படுத்தினா எது ஈஸியாக இருக்கும், இந்த வேலை செஞ்சு அடுத்து அது வேலை செய்யணும்பா, அதுக்கடுத்து அந்த வேலை செய்யணும்பா அப்படின்னா எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் 2 விதமான வேலை இருக்குது. ஒன்று என்னன்னா, ஒரு என் ஜாப்ஸ் இருக்குது, எம் மிஷின்ஸ் இருக்குது, சரியா? அப்போ ஒவ்வொரு வேலையும் அந்த எம் மிஷினில் இல்லை சில அதில் ஒரு சில மிஷினில் மட்டும் செய்யறத நம்ம எடுத்துக்குவோம். நமக்கு அது இந்த மிஷினுக்கு கொடுக்குற வேலை வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மிஷினுக்கு நம்ம கொடுக்குற அந்த இயந்திரத்துக்கு கொடுக்குற வேலையினுடைய வரிசை வந்து என்ன இருக்கணும், செலவும் காலமும் நம்மளால கணக்கிட முடியும், சரியா? ஏன்னா நம்ம இதுதான் செய்ய போகிறோம், இதுதான் சொல்ல போகிறோம்னு நமக்கு தெரியும். அது சரி, ஒரு வேலை நான் என்ன பண்ணுறேன், என் ஜாப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ், எம் மிஷின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி நானும் செய்யலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், என் ஜாப்ஸு, சரியா? என் ஜாப்ஸு எம் மிஷினு அந்த மாதிரி இருந்ததுன்னா என் ஃபேக்டோரியல் ஹோல் பவர் எம், இந்த வரிசையில் நம்ம என்ன பண்ணலாம், வேலையை செய்யலாம். இந்த வரிசையில் வேலை செய்யும்போது இதில் எது மிகச்சிறந்ததாக இருக்குதோ, எது உகந்ததாக இருக்குதோ அதை நம்ம தேர்வு செஞ்சால் நமக்கு சரி. அப்போது அவங்க அதில் எந்த வரிசை எதுன்னு நமக்கு எப்படி தெரியும், அதுதான் சொல்கிறாங்க. இந்த வேலையை இதனை கணக்கு அதாவது இந்த என் ஃபேக்டோரியல் ஹோல் பவர் எம் இதை யூஸ் பண்ணி ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அதில் எந்த வேலையை என்னால் செய்ய முடியும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 ஜாப்ஸ் இருக்குது, சரியா? 4 ஜாப்ஸு, ஒரு 5 மிஷின்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இது ஒர்க் கொடுக்கணும்பா அப்படின்னா ஒரு ஜாபு ஒரு வேலையை இந்த 5 மிஷினுக்கு கொடுக்கணும், இன்னொரு வேலையை இன்னொன்று கொடுக்கணும். அப்போ இது எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னா 4 ஜாப்ஸ்ன்றது 4 ஃபேக்டரி ஹோல் பவர் என்னது 5. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்ன வருதுன்னா 7 9 6 2 6 2 4 அப்படிங்கப்பா. அப்போது சாதாரணமாக ஒரு 4 ஜாப்ஸு 5 எழுந்திரத்துக்கு எனக்கு எந்த மாதிரி இந்த வரிசையில் எனக்கு இருக்குது. அப்போ இந்த வரிசை எது சிறந்த வழி நமக்கு எப்படி தெரியும், தெரியாது. அப்போ இந்த விதமான வழிகளுக்கு எது உகந்தது நம்மளால எளிதில் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு நமக்கு ஒரு எளிதான ஒரு வேலை நமக்கு வேணும். அப்போ சீக்வன்ஸ்னா நான் வரிசைப்படுத்துறது தான், நான் எந்த வரிசையில் நான் பண்ணணும், எப்படி பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த டெஃபினேஷன் பார்ப்போம். லெட்ஸ் there be n jobs, each of which has to process one at a time on each of m machines A, B, C. The order processing each job through the machines is given. For example, job 1 is processed on machine A, B, C in the order. Also, the time required for processing each job on each machine is given. The problem is to find the best sequence of jobs among n factorial whole power m sequence of jobs so that the total elapsed time is மினிமம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, நீங்கள் வந்து அது என் ஜாப்ஸ் இருக்குது, எம் மிஷின் இருக்குது, நீ என்ன பண்ண ஒரு ஜாப் 1ன்றது என்ன பண்ண ஏபிசி அந்த ஆர்டரில் கூட நீ அந்த மாதிரி எதை வேணாலும் பண்ணு, நீ பண்ணுறப்போ என்ன பண்ணு, எனக்கு சரியான வரிசையை கண்டுபிடி, அந்த சரியான வரிசையில் தான் என்ன இருக்கணும், மினிமம் நான் குறைஞ்ச நேரத்தில் நான் ஒர்க் முடிக்கிற மாதிரி அது இருக்கணும், அது எப்படின்றது நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ரைட்டு, ஓகே. அப்போது இந்த இந்த வரிசையில் எது மிகச்சிரமமாகுதோ, மிகச்சிறந்த மினிமமாக பண்ணுதோ அதை நம்ம பயன்படுத்தணும், சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஏபிசிடின்ற ஒரு வரிசை இருக்குது, முதல் வரிசை. 2வது வரிசை எப்படி இருக்கும், பிசிடி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். 3வது வரிசை என்ன இருக்கும், சிடிஇ
அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், டிபிசிஏ இந்த மாதிரி என்ன நிறைய வரிசை வேலைகள் இருக்கலாம். அப்போ அப்போ அந்த வரிசை வேலை இருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு வேலையை நம்ம கொடுக்குறப்ப நமக்கு எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது, அதுலயே நமக்கு ஒரு பிரச்சனை வரும். இல்லை இது கொடுத்தா சரியா இருக்குமா, இல்லை இது இந்த ஆர்டர்ல கொடுக்கலாமா, இல்லை அந்த ஆர்டர்ல கொடுக்கலாமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன சொல்றாங்க, ஒரு வேலையை ஐயாவது வேலைன்னு ஒன்று ஐன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்க, அந்த ஜாப்ஸை என்ன பண்ணு, ஏஐன்னு எடுத்துக்கோ. இப்போ ஜேன்னு இருக்குதுன்னா அதை என்ன பண்ண, சப்போஸ் இல்லை இதுவும் ஐன்னு எடுத்துக்கணும்னா என்ன பண்ண, பிஐன்னு எடுத்துக்கோ. அந்த ஒட்டுமொத்த டைம், அந்த ஒட்டுமொத்த ஒர்க் முடிக்கிற டைம் வந்து என்ன பண்ண, டீன்னு எடுத்துக்கோ. அந்த மாதிரி எடுத்துக்கணும்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஏல ஆரம்பிச்சு கடைசியாக பி முடிகிற வரைக்கும் ஆகிற ஒட்டுமொத்த டைம் தான் இதை டி அப்படின்னு எடுத்துக்கோன்னு சொல்ல வராங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த வரிசை மாற்றம் வந்து எப்படி இருக்குன்னா, பெர்மிட்டேஷன் ஆர்டரில் இருக்கும். பெர்மிட்டேஷன் 1 2 3 அந்த மாதிரி அந்த மாற்றம் இது நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த வரிசையில் எந்த வரிசை, அதாவது இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லையா வரிசை, இது அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, இந்த வரிசையில் எந்த வரிசை வந்து நமக்கு ஒரு மீச்சிரிமமாக கிடைக்குதோ, குறிப்பிட்ட டைமுக்குள்ள நமக்கு கிடைக்குதோ, அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், குறிப்பிட்ட டைம் குறைவான நேரத்தில் எது நமக்கு ரிசல்ட் கொடுக்குதோ அதைத்தான் நம்ம மீச்சிரமம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரியா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீச்சிரமம். சரியா, ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போ அந்த கணக்கு இந்த இது எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா, இது மொத்தம் 4 விதமான வழி இருக்குது. எப்படி, அதாவது என் ஜாப்ஸு, சரியா, என் ஜாப்ஸு ஏபி என்ற 2 மிஷின். அதுக்கப்புறம் என் ஜாப்ஸு ஏபி ஏபிசி என்ற ஒரு 3 மிஷினு, ஏபிசி 3 மிஷின் இருக்குதுன்னா ஏபிசி என்ற வரிசையில், அதான வரிசையில் இந்த சீக்வன்ஸில் நம்ம பண்ணலாம். அடுத்தது என்ன சொல்லலாம், 2 ஜாப்ஸு, டூ டூ ஜாப்ஸா இல்லை, ஆமாம் 2 ஜாப்ஸு தான். 2 ஜாப்ஸு மிஷின் வந்து என்ன, எம் மிஷின். ஸோ அதில் எப்படி வேலை செய்யுது. அடுத்தது என் ஜாப்ஸு ஏபிசி ஏபிசிகே என்ற மிஷின்ஸு. அப்போ கேபி என்ற இந்த எம் மிஷினில் எப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஏபிசி டாட் டாட் கே என்ற வரிசையில் செய்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இங்கே வந்து என்னது 4 விதமாக இருக்குது. அதாவது என் ஜாப்ஸ் 2 மிஷின்ஸ், என் ஜாப் 3 மிஷின், 2 ஜாப்ஸ் எம் மிஷின், என் ஜாப்ஸு எம் மிஷின்ஸு அப்படின்றது நமக்கு 4 விதமான டைப் இருக்குது. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது இந்த கணக்கில் அந்த வரிசைப்படுத்துறதுல சீக்வன்ஸ் கொடுக்குறதுல அது எப்படிலாம், அது எந்த மாதிரிலாம் யூகம் இருக்கும் அப்படின்றது ஒரு சும்மா ஒரு அவுட்லுக் சொல்லுவோம். அது செய்கிறப்ப என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான வேலையை மட்டும்தான் ஒரு இயந்திரத்தால் செய்யணும். அப்படின்னு அர்த்தம், ஒரு வேலையை ஒரு இயந்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும். ஒரே டைமில் இதில் பாதி செய்கிறோம் அதில் பாதி செய்கிறோம் போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு வேலையை ஆரம்பித்தா அதை பாதியில் நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி ஏன்ற மிஷினு, இப்போ ஏன்ற மிஷினு ஒரு வேலையை ஆரம்பித்தா அந்த வேலை முழுசாக முடிச்சிட்டு பிறகு தான் அடுத்த வேலையை என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, அப்போ அதுக்கு இடையிலே நான் செய்கிறேன்னா செய்யக்கூடாது. ரைட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதமான வேலைக்கும் ஒரு இயந்திரத்தின ஒரே ஒரு இயந்திரம் மட்டுமே பயன்படுத்தணும். வேலை செய்யனுடைய அது வேலை செய்யறதுடைய நேரம் இருக்குது, அது டைமிங் வந்து அந்த வரிசையை பொறுத்து அமையாது. இந்த வரிசையில் இதாக இருக்கும், அந்த வரிசையில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வேலையும் கொடுக்கப்பட்ட வரிசை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். சரியா, அப்படின்னா அர்த்தம், ஏதோ ஒரு வேலை கொடுக்குறோம், அது என்ன ஏதோ குறிப்பிட்ட ஆர்டரில் டக்குன்னு வேலை முடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு வேலையை ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷின் நம்ம மாற்றுறோம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம்னா அதுக்கு போக்குவரத்து டைமிங் தேவைப்படும். அதுக்கு உண்டான அளவு மிக சிறியதாக இருக்கும். சரியா, இப்போ திருப்பூரில் ஒரு துணி கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திருப்பூர்லேயே பஞ்சு அந்த நூல் எல்லாமே திருப்பூர்லேயே கிடைச்சா பரவாயில்ல. திருப்பூரில் துணி கடை வச்சுட்டு நான் வெளியில் நான் குஜராத்லேருந்து எடுத்துன்னு வரேன்னா அப்படி அதுக்கு முன்னாடி டைமிங்லாம் நிறைய வேஸ்ட்டாக போகும் இல்லையா, அதுக்கு தான் சொல்ல வராங்க. ஒரு வேலையை ஒரு இயந்திரத்திலிருந்து மற்றொரு இயந்திரத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய போக்குவரத்து காலம், போக்குவரத்துனா டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய டைம், ஒதுக்கக்கூடிய அளவு மிக சிறிதாக இருக்கும். வேலைகள் எப்பவுமே முழுமையாக தெரியணும், இந்த வேலை தான் அப்படின்னு.
அது மாதிரி வேலைகளுக்கிடையே இருப்பு செலவு அதாவது இப்போ ஏன்ற ஒரு மிஷின் இருக்கு, பின்ற மிஷின் இருக்குன்னா ஏ உடைய ஒர்க் முடிச்சிட்ட பிறகுதான் நீ பிக்கு போகணும். இதுல பாதியில விட்டுட்டுலாம் நான் பிக்கு போறவங்களாம் போகக்கூடாது. அந்த மாதிரி இங்க இதுக்கு போறோம் அப்படின்னா இதுக்குடைய செலவு இந்த ஏ மிஷின் பி மிஷின் போகக்கூடிய செலவு வந்து என்ன இருக்கணும், மிக குறையதா இருக்கணும். இது எல்லாமே என்னன்னா வரிசை நம்ம சீக்வன்ஸ் ஆர்டர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு யூகம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ப்ராசஸிங் என் ஜாப்ஸ் என்னது, 2 மிஷின்ஸ். அதை நம்ம 4 டைப்ஸ் சொன்னோம்ல, 4 டைப்ஸ்னா என்ன சொன்னோம், என் ஜாப்ஸு 2 மிஷினு, அதுக்கப்புறம் என் ஜாப்ஸு 3 மிஷினு, அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் 2 ஜாப்ஸு எம் மிஷினு, அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் என் ஜாப்ஸு ஏபிசிகேன்ற எம் இயந்திரம், அதுக்கு நம்ம சொன்னோம். அப்போ அதில் எது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என் ஜாப்ஸு 2 மிஷின், இதை தான் நம்ம பார்க்குறோம். என் ஜாப்ஸு 2 மிஷின். This sequence problem is completely describes follows. Only 2 machine A and B involved. 2 machine அது மட்டும் தான் இருக்கும். 2 மிஷின் 2 தான் பிறகு அது மேலே இருக்கும் இருக்காது. ஈச் ஜாப் இஸ் ப்ராசஸ் இன் தி ஆர்டர் ஏபின்ற வரிசையில். அதுதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஐன்னு வச்சுன்னா அது ஏ ஐன்னு வச்சுன்னா நம்ம ஏபிசி அந்த ஆர்டர் வரணும். தி ஆக்சுவல் ப்ராசஸ் டைம் A1 A2 AN B1 B2 BN ஆர் நோன் நமக்கு தெரியும். A job is assigned to machine A first. After its processing is finished, it goes to machine B. அப்படின்னா ஏல நீ ஆரம்பிச்சுன்னா ஏ முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், பிக்கு போகணும். சரியா, அதாவது இது என்ன, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இஃப் தி மிஷின் பி இஸ் ஃப்ரீ, அதர்வைஸ் தி ஜாப் ஹேஸ் டு வெயிட் அன்டில் பி இஸ் ஃப்ரீ. பட் இன் மிஷின் ஏ ஆல் என் ஜாப்ஸ் வில் பி ப்ராசஸ் இன் தி கிவன் ஆர்டர் வித்தவுட் பிரேக். ஹென்ஸ் வைல் மிஷின் ஏ வில் பி பிஸி இன் ப்ராசஸிங் ஆல் தி என் ஜாப்ஸ் மிஷின்ஸ். அதாவது என்ன இது வந்து என்னன்னா, இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் ஒரு ஏன்ற மிஷின் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கேன், இங்கே நான் ஒரு பின்ற மிஷின் கொடுக்குறேன்னா ஆரம்பத்தில் இங்கே தான் நான் கொடுக்குறேன். அதனால் ஆரம்பத்தில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஏன்ற மிஷின் தான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கான். பிக்கு மட்டும் என்ன கிடைக்கும், பிரேக் கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, ஏ என்னதானே வேலை செஞ்சு ஏன்ற ஒரு மிஷின் வேலை செஞ்சு முடிஞ்ச பிறகு பின்ற மிஷின் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான். ஆமாம், ஏவோட வேலை முடிச்சிட்டேன், ஆனால் பி அங்கே முடியல அப்படின்னா அது வரைக்கும் ஏ வந்து நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டு தானே. இப்போ நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம், வேலை செய்யல, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், முடிக்கிற வரைக்கும் சரி பரவாயில்ல வெயிட் பண்ணுறோமா, வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த வேலையை கொடுக்குறோம். சரி, அதே மாதிரி தான் அந்த மாதிரி அப்போ ஏ வேலையை முடிச்சிச்சு அப்படின்னா பி வேலை முடிக்கல அப்படின்னா பி வேலை முடிகிற வரைக்கும் ஏ மிஷின் தான் இருக்கணும், வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அப்படி இருந்து தான் ஆகணும், அது வெயிட்டிங் டைம். சரியா, அதே மாதிரி ஏன்ற மிஷின் வந்து என்னவா இருக்கும்னா என் வேலை தொடர்ந்து, ஏன்னா ஆரம்பம் தான் நான் செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் பின்ற மிஷின் வந்து அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இடையில வந்து என்ன இருக்கும், டைமு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அப்போ நம்முடைய நோக்கம் என்ன என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் எல்லா வேலையும் டைமுக்கு முடிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய குறைந்த நேரத்தில் முடிக்கணும். சரி, இதற்கான முறை வந்து இது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா எஸ்எம் ஜான்சன். நல்லா கவனிங்க, வித்தவுட் ப்ரூஃப். எஸ்எம் ஜான்சன் ஆர் பெல்மன் ஆகியோர். சரியா, இப்போ இவங்க தான் இந்த இதை கண்டுபிடிக்கிறாங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஆப்டிமல் சீக்வன்சிங் அல்காரிதம் என் ஜாப்ஸ் த்ரூ 2 மிஷின்ஸ். அப்படின்னு அர்த்தம், என் ஜாப்ஸ் இது பார் 2 மிஷின் ஏ பி 2 மிஷின்ஸ், என் ஜாப்ஸ் 1 2 3 என் ஜாப்ஸ். ஃபைண்ட் அவுட் தி மினிமம் ஆஃப் ஏ கமா பி. முதல்ல என்ன பண்ண, கொஸ்டின் எக்ஸாமின் பண்ணிட்டு ஏ என்னென்ன பி என்னென்ன ஃபைன் பண்ணு. அந்த மாதிரி மினிமம் ஆஃப் ஏஏ கமா பி. இதில் வந்து ஏ அதாவது என்ன தரப்ப சொல்கிறாங்கப்பா, இதுதான்ப்பா. இப்போ ஒரு 6 மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்க, இருக்குதுப்பா. இப்போ ஒரு 4 மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த 2 மிஷின் சரியா 2 மிஷின்ஸ் தானே, என் ஜாப்ஸ் 2 மிஷின்ஸ் தானே. இது ஆர்டர் எப்படி தெரியுமா இருக்கும், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கொஷினில் இருக்கிறத நான் கொடுக்குறேன், ஒரு நம்பர் இதெல்லாம் கொடுக்குறேன், 1 2 4 5 6 7 இந்த மாதிரி இருக்கிறதுல எது மினிமம் அப்படின்னா இது ஏ இது பின்னு வச்சுக்க. மினிமம் இங்கே ஏல இருந்துச்சுன்னா இது எந்த ஆர்டர், இப்போ ஏதோ ஒன்று மிஷின் ஒன்றுன்னு வச்சுக்கேன், அப்போ ஏன்னு இருந்தால் முதல்ல வரணும், ஏன்னு இருந்தால் முதல்ல வரணும். பி இங்கே சப்போஸ் கீழே ஏதாவது மினிமம் இருந்துச்சுன்னா இங்கே லாஸ்ட்டில் வரணும். புரியுதா, அப்போ மீண்டும் அடுத்தது பார்க்குறப்ப ஏல ஏதாவது மேலே வந்துச்சுன்னா
முதல்ல வரணும். பியில் ஏதாவது வந்துச்சுன்னா வரணும், லாஸ்ட்லேருந்து வரணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணேன், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ஏக்கு உண்டாந்து முன்னாடி போடணும், பிக்கு உண்டாந்து இங்கே போடணும். சரியா? ஆக்சுவலாக இதைத்தான் என்ன பண்ணுறாங்க ரொம்ப நேரமாக கேஸ் 1 கேஸ் 2ன்னு இந்த மாதிரி போட்டு ரொம்ப இழுக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏல மினிமம் இப்போ பாருங்க, இப்போ மினிமம் ஆஃப் ஏ கமா பிஏ இஸ் ஈக்குவல் டு ஏகே. அப்போ சம் கே தென் ப்ராசஸ் கேத் ஜாப் இஸ் ஃபர்ஸ்ட். ஆமாம், அந்த ஃபர்ஸ்ட் பண்ணிட்டார். மினிமம் ஆஃப் ஏ கமா பி ஆர் சம் ஆர் ஈக்குவல் டு ஐ தென் ப்ராசஸ் ஐத் ஜாப் இஸ் லாஸ்ட். ஆமாம், அதுதான் சொன்னாங்க, பின்றது அதை லாஸ்ட்லேருந்து வாங்க அப்படின்னு, ஏன்றது அதை ஃபர்ஸ்ட்லேருந்து போங்க அப்படின்னு. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஏ கேத் ஜாப் இஸ் ஃபர்ஸ்ட் மிஷின், ஆர்த் ஜாப் வந்து லாஸ்ட். ரெண்டுமே சம்பந்தம், இது லாஸ்ட்ல வச்சு இது ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோ. இப் தேர் இஸ் மினிமம் அக்கா சமாங் செலக்ட் ஜாப். அப்போ அந்த மாதிரி தான் என்ன பண்ணு, தொடர்ந்து இந்த வேலையை நீ கொடுத்துட்டே இரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுதான் இதுக்கு உண்டானது. சரியா? ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பாருங்க, ப்ராசஸிங் டைம் ஆன் ஏ, ப்ராசஸிங் ப்ராசஸிங் டைம் ஆன் பி இன் மினிட்ஸ். இப்போ என்னன்னா இந்த கொஸ்டின் வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ நம்ம மினிட்ஸில் கொடுத்தா நம்ம ரிசல்ட் மினிட்ஸ் தான் நம்ம காமிச்சாகும். சரி, முதல்ல கொஸ்டின் கொடுத்துருவாங்க பாரு. There are 6 jobs, each of which has to go through two machines A and B in the order A, B. Right? Okay. Processing are given the following table. Find the order which jobs should be processed in order to minimize total elapsed time. அப்போ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, 6 ஜாப் இருக்குது, 2 மிஷின் கொடுத்துருக்குறேன், அந்த ஆர்டர் ஏபின்ற வரிசையில் செய்யுங்க. செய்கிறப்ப எனக்கு என்ன சொல்லணும்னா, எனக்கு என்ன பண்ண, ஃபைண்ட் எது பெஸ்ட் ஆர்டரோ அந்த ஆர்டரில் நீ பண்ணும்போது எனக்கு மினிமமாக இருக்கிற மாதிரி, எனக்கு மினிமம் எலாப்ஸ் டைம் இருக்கிற மாதிரி எனக்கு கட்டுப்படி. அதான் கொஸ்டின். சரியா? ரைட். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாரு, இதில் இப்போ நான் அப்படியே பார்க்கும்போது சொல்கிறேன், இப்போ இருக்கிறதுல எது மினிமம்னா இதுதான். இது எங்கே இருக்குது, பியில் இருக்குது. அதுதான் சொல்ல போகிறாங்க பாரு. பை எக்ஸாமிங் ஏஐஸ் பிஐஸ் மினிமம் ஆஃப் ஏஐ கமா பிஐ சிக்கல்னு 1, அது எங்கே இருக்குது, B6ல் இருக்குது. கரெக்டாக? இந்த பாரு, இதுதானே அது B6. இது வந்து என்னன்னா B6 அப்போ 6 since the minimum occurs in B, the 6th job is processed at last, so list the job 6 in the last places 1. அது என்ன சொன்னால, பிஆ இருந்தால் என்ன பண்ண, லாஸ்ட்லேருந்து வா, ஏன்னு வந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து போ. இது வந்து நான் கண்டிப்பாக பி தான். பின்னு முதல்ல என்ன பண்ண, இது எந்த இதில் இருக்குன்னா 6 B6, அதனால இங்கே போட்டுருவோம். சரியா? அப்போ இது முடிஞ்சது, இந்த வேலை முடிஞ்சிச்சு. மீதி இதுதான் இருக்குது. அப்போ மீதி இதில் எது மினிமம் பாரு, ரெண்டாவது 4ன்றது எதில் இருக்குது, ஏல இருக்குது. கண்டிப்பாக அடுத்தது இங்கே தான் போட போகிறாங்க பாருங்க. இந்த ஏவோட வேல்யூ என்ன பண்ண போகிறாங்க, இங்கே தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுவோம், 4ன்னு போடுவாங்க. நீ பார்த்துட்டே இரு. இப்போ பாருங்க, ஆஃப்டர் ஜாப் 6 செலக்டட் ப்ராசஸ் அட் லாஸ்ட் வி ஆர் லெஃப்ட் வித் தி ரிமைனிங் 5 ஜாப்ஸ் ப்ராசஸிங் டைம்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, அது போயிட்டு போய் மீண்டும் என்ன இருக்குது, இன்னும் 5 தான் இருக்குது. இப்போ பாருங்க, இஃப் மினிமம் ஏஐ கமா பிஐ, தி மினிமம் ஏஐ கமா பிஐ இஸ் ஈக்குவல் டு 2, மினிமம் இது பாரு 2. இது A4 minimum occurs a machine A, job 4 is processed at first, job 4 is placed at first, it's stored below. இந்த பாரு, இப்போ ஏன் நான் சொன்னல, ஏ வரணும் என்ன பண்ணணும், முதல்ல வந்து போடணும் அப்படின்னு சொன்னால அதுதான் போட்டுருக்காங்க. அப்போ ஏ வந்தால் ஃபர்ஸ்ட்டு, பி வந்து என்ன பண்ணணும், லாஸ்ட்லேருந்து போடணும். இப்போ முடிஞ்சுதான். அடுத்து எது முடிஞ்சது, இந்த 4 கேன்சல் பண்ணுறோம், மீதி இருக்கிறது தான். இந்த இதில் எது மினிமம் பாரு, இதில் எது மினிமம்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ரெண்டுமே சமமாக இருக்குதா, ரெண்டுமே சமம் தானே. இதை இங்கே ஏக்கு உண்டானது முதல்ல போடணும், இங்கே பிக்கு உண்டானது இங்கே போட போகிறோம். அதை தான் அடுத்து சொல்ல போகிறாங்க. அது ஸ்மாலஸ்ட் ப்ராசஸிங் டைம் இன் தி அபோவ் லிஸ்ட், இட் இஸ் 3 which occurs at 2 places. minimum of ஏஐ கமா பிஐ is equal to 3. A1 is equal to அது பிஐயில் இருக்குது. அப்போ எங்கே இருக்குதான் அப்படின்னா A1ல் இருக்குதான். அப்புறம் என்னங்க இருக்குதான், பிஐயில் இருக்குதான். அதான் 3,5. There is a tie in the minimum. The minimum occurs in both machines. So place job 1 next to job 4. They place the job 5 before to the job 6. So அப்படின்னா அர்த்தம், 6க்கு முன்னாடி கொடுத்துரு, 4க்கு அப்புறம் நீ கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க கொடுத்துட்டோமா. ஏன்னா 3ன்னா 2 இடத்துல இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுமே இது நான், அப்போ இதுவும் போயிடும் இதுவும் போயிடும். அப்போ மீதி எது மட்டும் தான் இருக்கும், இந்த 4 பாக்ஸ் தான் இருக்கும். அந்த 4 பாக்ஸ் இந்த பாக்ஸ். அதுக்கப்புறம் பாரு, we have only 2 jobs, namely job 2, job 3 தேர் given below கொடுத்துட்டோம். இல்லை இதில் எது மினிமம், இதான் 5 எடுத்து எங்கே இருக்குது, ஏல இருக்குது. ஏ எடுத்து எங்கே வரணும், இங்கே 1க்கு அப்புறம் 3 இங்கே. அப்போ 1க்கு அப்புறம் இது போயிடுச்சுன்னா மீதி இருக்குது இதுதான். இதில் எது மினிமம், 10ன்றது என்ன, அது 2, அது எங்கே இருக்குது, பியில் இருக்குது. பி எடுத்து இங்கே தான் வரும். நீ பார்க்கவே தேவை, நீ என்ன பண்ணிடலாம்,
அப்போ போட்டுடலாம். அப்போ என்ன சொல்ல வராங்க, தி ஸ்மாலஸ்ட் ப்ராசஸிங் டைம் தி அபோவ் டேபிள் 5 விச் இஸ் ஃபார் ஜாப் 3 ஆன் மிஷின் ஏ. Yes, job 3 to placed after the job 1 and then the last job 2 is placed after job 3 before the job 5. This is shown in the அப்படின்னா இந்த ஆர்டரில் நம்ம சின்னது 4 1 3 2 5 6 இந்த ஆர்டரில் நம்ம ஒர்க்கு கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்குறப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு சமாச்சாரத்தை சொல்லிடுறேன். முதல்ல என்ன பண்ணுறேன், கொடுத்த கொஷினை இந்த மாதிரி முதல்ல உங்களுக்கு எழுதுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த கீழே இருக்கிற அந்த டேபிளுக்கு உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்ல முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்துட்றேன். சரியா? அதுக்கப்புறம் என்னது, ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 1 2 3 4 5. அடுத்து என்ன வரணும், 6. இது என்னது, மிஷின் ஏ. ஓகே, சரியா? இதான் கொஸ்டின். இது என்னது, ஜாப்ஸ்னு கொடுக்குறப்போ 1 2 3 4 5 6. இதனுடைய வேல்யூ என்னது, 3 12 5 12 9 11. இதனோட வேல்யூ என்னது, 8 10 9 6 3 1. இது வந்து என்னது, மிஷின் ஏ. இது வந்து என்னது, மிஷின் பி. இதை பாரு, இது கொஷின் தான், நான் புதுசாக இது எதில் இங்கே கொடுத்துருக்காங்களா கொஷின், இதை தான் நான் அங்கே எடுத்து எழுதிருக்கேன். பாரு, 8 10 9 6 3. பாரு 8 10 9 6 3. இப்போ எதுக்காகனா இந்த டேபிள் உங்களுக்கு வேணுன்றதுக்காக தான் நான் வேலை செய்யுது. இப்போ பாரு, ஜாப்ஸு. சரியா? மிஷின் ஏ டைமிங். அப்போ இந்த ஜாப்ஸுன்றப்ப இது பாரு, இதெல்லாம் பார்த்தோன்னா எது அப்படின்னா, இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இங்கே ஆர்டர் கண்டுபிடிச்சோம்ல, இதோ இந்த ஆர்டர் தானே ஃபைனல்ஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம அந்த ஃபைனல் தான் இங்கே எழுதுறோம். 4 1 3 2 5 6 அதில் எழுதுறோமா. மிஷின் ஏ, மிஷின் மொதல் ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணோம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்ட், 0 போட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும், எப்போ அது முடியும் அப்படின்னா, ஃபோர்த்தில் ஏக்கு வந்து என்ன இருக்குது பாரு, ஃபோர்த்தில் ஏல என்ன இருக்குது, 2. சரியா? அப்போ 2ல் தான் முடியுது. அப்போ 2 இங்கே முடியுது. அதுக்கப்புறம் ஏ மிஷின் இந்த வேலையை முடிச்சுட்டு மீண்டும் நான் ஆரம்பிக்கும். இன்னும் எதில் ஆரம்பிக்கும், மீண்டும் அந்த 2 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். 2 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ 1க்கு ஏவோட வேல்யூனா 3. அப்போ 2 + 3 2 + 3 = 5. சரியா? அப்போ மீண்டும் தேர்ட் ஜாப் ஆரம்பிக்கும் போது அதே 5ல் தான் ஆரம்பிக்கும். சரியா? அப்போ தேர்டில் ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, 5. அப்போ இங்கே என்ன வரும், 5 + 5 = 10. அடுத்தது மிஷின் இது அவுட்டிங் டைம் 10. முடிச்சுட்டு போய் அடுத்த வேலை மீண்டும் ஏ செய்யணும்ல, எப்போ ஆரம்பிக்கும், மீண்டும் அதே 10ல் ஆரம்பிக்கும். இங்கே 2 ஜாப் வந்து 2ன்ற ஜாப்ல ஏவோட வேல்யூ என்ன, அங்கே 12. அப்போ என்ன பண்ணும், 10 + 12 = 22. சரியா? ரைட், ஓகே. அது முடிஞ்சோடனே மீண்டும் நான் 22ல் தான் ஆரம்பிக்கும். கரெக்டா? ரைட், ஓகே. அப்போ 5ல் அதனுடைய வேல்யூ என்ன, 9. 5ல் 9 22 + 9 எவ்வளோ வரும், 31. ரைட், ஓகே, முடிஞ்சது. மீண்டும் அது என்ன ஆகும், 31 தான் ஆரம்பிக்கும். 31 ஆரம்பிக்கிறப்போ 6ல் அதனோட வேல்யூ என்னது, 11. அதனோட வேல்யூ என்னது, 11. அப்போ 11 + 31 = 42. அப்போ ஏன்ற மிஷினு 0வில் ஆரம்பிச்சு 42 மினிட்ஸ் வரைக்கும் என்னது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ரைட்டு, வெரி குட். இப்போ என்ன பண்ண, அடுத்து பிக்கு வந்துடலாமா பாருங்க. நம்ம என்ன சொன்னோம், பின்ற மிஷினு ஏ மிஷின் வேலை செஞ்சு முடியறதுக்கு பி என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அப்போ ஏ வந்து என்னது 0வில் ஆரம்பிச்சு 2 மினிட்ஸு இல்லை 2 ஹவர்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, 2 ஹவர்ஸ் வேலை செய்கிற வரைக்கும் பி வெயிட் பண்ணி அந்த 2 ஹவர்ஸில் தான் ஒர்க் ஆரம்பிக்குது. அதான் டைமிங். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போ முடியுது அப்படின்னா 8வது டைமில் முடியுது. 8 மணி நேரத்தில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 8 மினிட்ஸில் முடியுதுன்னு. இது எப்படி சார் 8 வந்ததுன்னா, அந்த ஜாப் 4 இருக்குல்ல, அது பாரு, இங்கே பாரு, இந்த ஜாப் 4 இருக்கு இல்லையா, இந்த ஜாப் 4ல் பியோட வேல்யூ என்னது, 6. அப்போ என்ன பண்ணும், 2 + 6 = 8. மீண்டும் அது பின்றது எங்கே ஆரம்பிக்கும், 8ல் ஆரம்பிக்கும். 8ல் ஆரம்பித்த பிறகு என்னது, 1ல் பியோட வேல்யூ என்னது, 8 8 + 8 என்னது, 16. சரியா? இப்போ நல்லா கவனிங்க நீங்கள் எல்லாருமே. இப்போ பின்ற மிஷின் இங்கே 8ல் தானே ஆரம்பிக்குது. ஆனால் ஏ மிஷின் 5 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. மீதி 3 மணி நேரம். அது எப்பவுமே இங்கே என்ன டைம் ஆரம்பிக்கிறோமோ
அதை விட இது என்னவா இருக்கணும், குறைவாக இருக்கணும், லெஸ்ஸனாக இருக்கணும். சரியா? ஏன்னா இதை இந்த ஏ மிஷின் முடிச்சுட்டு அடுத்து கொடுத்துச்சு, அடுத்தது இது ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆரம்பிக்க போகுதுன்னா அது வரைக்கும் என்ன பண்ணுது, வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அது வேலையும் முடிக்குது. சரியா? அதனால் நீ இதையும் சைமல்டேனியஸாக இதை நீ பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ பார்க்கணும். அடுத்து இந்த 16ல் ஆரம்பிக்கும். 3க்கு நேராக பியோட வேல்யூ என்ன இருக்கும், 9. 3க்கு நேராக பியோட வேல்யூ என்னது, 9. அப்போ 16 + 9 = 25. மீண்டும் 25 எல்லாரும் எங்க பாருங்க, இங்கே 22க்கு மேலே தான் 25, அதனால தப்பு இல்லை, போடலாம். அப்போ 25. அப்போ இது என்னது, ஜாப் வந்து 2ல் ஜாப் 2ல் பியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 10. அப்போ என்ன பண்ணுங்க, 25 + 10 = 35. மீண்டும் 35 தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இது 31 தானே, இது 31 தானே, அதை விட அதிகம் தானே, தப்பு, அதனால தப்பு இல்லை. அப்போ ஜாப் 5ல் பியோட வேல்யூ என்ன இருக்கு, 3. அப்போ 35 + 3 = 38. மீண்டும் இந்த 38 தான் இங்கே வரணும். இங்கே என்ன வரணும், 38 வரணும். ஏன் சார் 42 போட்டிங்கன்னா, ஏ வந்து எங்கே முடியுது, 42 ஹவர்ஸ் முடியுது. அப்போ 42 ஹவர்ஸ் இது முடிஞ்சால் தானே உங்க ஸ்டார்ட் பண்ண முடியும், இதுதான் முடியவே இல்லையே. அப்போ 42 ஹவர்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த என்னதான் இது 38 ஹவர்ஸில் முடித்தாலும் மீதி 4 மணி நேரம் சும்மா இருந்துட்டு பிறகு அந்த 42 ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் இது என்ன பண்ண, டேக் பண்ணும். அப்போ அதை எடுத்துக்கும். அப்போ எடுக்கும்போது 42ல் இருந்து 6ஓட வேல்யூ இது 1 போட்டோம்னா 42 + 1 = 43. ஸோ இப்போ இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா, விளக்கம் புரியுதா? அப்போ இப்படி இப்படி நம்ம கால்குலேட் பண்ணிட்ட பிறகு இந்த 2 என்ன சார் அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த பீன்ற மிஷினு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு சும்மா இருந்துச்சு இல்லை, 2வது மணி நேரத்துல தானே ஆரம்பிக்குது. அந்த 2 மணி நேரம் சும்மா இருந்தது தான் இது ஐடியல். சரியா, ரைட்டு. இங்கே என்ன, இந்த 4 ஏன் சார் வந்ததுன்னா, இந்த 38 மணி நேரம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த 42 வர வரைக்கும் சும்மா தானே உட்காந்துருந்துச்சு அந்த 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரம் தான் இந்த 4 மணி நேரம். விளக்கம் புரியுதா? அப்போ ஏக்கு ஐடியல் டைமில் என்ன சார் ஆச்சு, ஏக்கு ஐடியல் டைமே கிடையாது. ஏன்னா இங்கே 2ல் முடியுது, 2ல் ஆரம்பிக்குது, 5ல் முடியுது, 5ல் ஆரம்பிக்குது, 10ல் ஆரம்பிச்சு 10ல் முடியுது, 22ல் ஆரம்பிச்சு 22ல் முடியுது. ஸோ அப்போ அந்த மாதிரி அது கண்டினியூஸாக முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ ஆப்டிமம் சீக்வன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் = இது. இப்போ தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்போ மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் வந்து என்னது, 43 மினிட்ஸ். ஏன்னா கொஸ்டின் மினிட்ஸு. அப்போ மினிமம்னா என்ன அர்த்தம், இதுதான். சரியா, டோட்டல் எலாப்ஸ்டு டைம் வந்து என்னது, 43. கரெக்டு. ஐடியல் டைம் ஃபார் மிஷின் ஏ. அப்போ மிஷின் ஏவோட ஐடியல் டைம் என்ன அப்படின்னா, டோட்டல் எலாப்ஸ்டு டைம் மைனஸ் எண்டிங் டைம் ஆஃப் லாஸ்ட் ஜாப் ஆன் ஏ மிஷின். டோட்டல் எலாப்ஸ்டு டைம்ன்றது என்னது, 43. எண்டிங் ஜாப், அப்போ எண்டிங் ஜாப்னா என்ன அர்த்தம், ஏன்றது எப்போ முடியுது, 42ல் முடியுது. ஸோ = 1. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது ஐடியல் டைம் ஃபார் மிஷின் பி. இப்போ நீங்கள் எப்படி ஏக்கு சொன்னீங்க அதே மாதிரி என்ன சொல்லணும், பிக்கு நீ சொல்லணும். பிக்கு சொல்கிறப்போ என்ன சொல்கிறாங்க, டைம் அட் விச் தி ஃபர்ஸ்ட் ஜாப் இன் ஏ சீக்வன்ஸ் ஃபினிஷிங் ஆன் ஏ. சரியா, அப்போ ஏ முடிச்ச பிறகு தான், இங்கே முடிச்சிட்ட பிறகு தானே பார்க்க கொடுக்குது. ஏ வந்து என்னது 2 முடிச்சிட்ட பிறகு தானே இங்கே கொடுக்குது. அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே 2 வந்து முதல்ல முடிக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் சம்மேஷன் டைம் when the job in sequence start on B. எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, 8ல் ஸ்டார்ட் பண்ணுது. டைம் when J-1 job is finishes on B. அப்போ 8ல் ஸ்டார்ட் பண்ணி 8ல் முடியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 + 8 - 8. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, இந்த 8 இந்த 8 இங்கே 16 இந்த 16 இங்கே 25 இங்கே 25. அதை தான் இங்கே நான் சொல்கிறேன். 8 - 8 16 - 6 25 to 25 35 to 35 42 - 38 that is 4. அப்போ 2 + 4 = எவ்வளோ, 6. ஆக்சுவலாக என்னன்னா, இது நீ இந்த மாதிரி நீ போட்டு சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது, நீ இங்கே பார்த்தே சொல்லிடலாம். எங்க தெரியுமா, இது வருது பாரு, இதை பார்த்தே சொல்லிடலாம். இது 6ன்னு நீ ஆன்சர் வந்துடும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம இதை போட்டு தான் நம்ம ஆன்சர் சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த கொஷினில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, முதல்ல கொடுத்துருக்கிற கொஷின் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம், முதல்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸு போடுறோம். பாக்ஸு போட்ட பிறகு ஏவா இருந்த ஃபஸ்ட்லேயும் பி அந்த லாஸ்ட்லேயும் நம்ம அலர்ட்டை கொடுத்துனே வரோம். கடைசியாக ஃபைனலாக நமக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆர்டர் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம டேபிள், இதுதான் முக்கியமானது, இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறோம். இந்த டேபிளை கிரியேட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்சரை நம்ம போடுறோம். சரியா, ஸோ இதோடு நமக்கு இந்த கிளாஸு முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் 4 நம்ம பார்க்கலாம். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.